மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள பிளஸ் 2 மாணவர்களின் புதிய மதிப்பெண் பட்டியல் விரைவில் மருத்துவ கல்வி இயக்குநரகம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இந்த ஆண்டு தேர்வில் இயற்பியல், கணிதம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில், அதாவது மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் சேர்வதற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் முக்கிய பாடங்களில் 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக சரிந்தது. இதன் காரணமாக இந்த ஆண்டு இந்த முக்கிய பாடங்களில் விடைத்தாள் நகல்கள் கேட்டும் மறுமதிப்பீடு கோரியும் அதிகமான மாணவர்கள் தேர்வுத்துறைக்கு விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி விடைத்தாள் நகல்கள் கேட்டு 1 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த விடைத்தாள் நகல்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் மாணவர்கள் தேர்வுத்துறை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள். இந்த விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்யவும், மீண்டும் மறுமதிப்பீடு அல்லது மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கவும் வரும் 4ஆம் தேதி கடைசி நாளாகும். எனவே இந்த மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய விடைத்தாள்கள் மட்டும் மிக விரைவாக மறுமதிப்பீடு செய்யப்பட்டு அவற்றுக்கான புதிய மதிப்பெண்கள் விவரங்களை மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஏற்பாடு செய்து வருகின்றனர். வரும் 17ஆம் தேதி மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாக 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதிக்குள் இந்த புதிய மதிப்பெண் விவரங்கள், அதாவது மறுமதிப்பீடு கேட்டு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுடைய புதிய மதிப்பெண்கள் விவரம் வரும் 15 அல்லது 16ஆம் தேதிக்குள் மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கலந்தாய்வு விவரம் அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அட்டவணை இன்று மாலையோ அல்லது நாளையோ வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பொறியியல் படிப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய விடைத்தாள்கள் மறுமதிப்பீடு செய்யப்பட்டு அந்த விவரமும் மிக விரைவாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்படும் எனவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.